தமிழக மக்கள் போலவே எங்கள் மனதிலும் இருக்கின்ற கேள்வி, யார் அந்த சார்? யார் அந்த சார்? மிகவும் மனதிற்கு வேதனையாக நாங்கள் பெண்கள் அனைவரும் இப்ப பதிவு செய்கிறோம். முதலில் தமிழக அரசிற்கு எனது கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கான பிரச்சனைகளை பெண் தலைவர்கள் தமிழக வீதிகளில் வந்து குரல் எழுப்ப முடியாத ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. இதற்கு நாங்கள் எங்களது வன்மையான கண்டனத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த வழக்கை பொறுத்தமட்டில் இன்று சிறப்பு புலனாய்வு குழுவில் கூட பாதிக்கப்பட்ட அந்த மாணவி இன்னொரு சார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை வலிமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்படி என்றால் அந்த சாரை ஏன் மறைக்கிறீர்கள்? அந்த சார் எங்கே இருக்கிறார்? ஏன் போலீஸ் கமிஷனர் முதல் நாள் சொல்லும் பொழுது சார்லாம் இல்ல, இவர்தான் குற்றவாளி என்று ஏன் சொன்னார்? யாரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இதை மைக்குக்கே பொறுக்கலப்பா. தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை மைக்குக்கே பொறுவில்லை. சன் டிவி மைக்கே கீழே விழுந்ததுன்னா நாங்க என்ன பண்றோம்? எந்த ஒருவேளை நாங்க சொல்றேன். ஆக எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சார்? எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சார்? எந்த இயக்கத்தை சார்ந்தவர் இந்த சார்? எந்த பகுதியை சார்ந்தவர் இந்த சார்? இது இன்று எங்களுக்கு தெரிய வேண்டும். மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் கனிவோடு நாங்கள் எல்லோரும் எங்களது கருத்துக்களை சொல்வதற்கு பொறுமையாக கேட்டறிந்தார்கள். ஆக அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல, நாங்கள் எங்களது கோரிக்கையில் கொடுத்திருப்பது தொடர்ந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 30/8/2024 4வது படிக்கும் ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி 14/8/24 4 மனிதர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 6/8/2023 வலசரவாக்கத்தில் இதே ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதையும் இங்கே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதே போல 12/4/2023 ஒரு 6 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. 2/1/2023 2 நபர்கள் டிஎம்கே யூத் விங்கோடு தொடர்புள்ளவர்கள் இதே போல ஒரு செக்ஷுவல் அசால்ட் ஒரு விமன் கான்ஸ்டபிள் மேல நடத்தியிருக்காங்க. அதுவும் அதிகாரப்பூர்வமாக இங்கே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. 27/3/2022 அதனால நாங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம்.